பியூட்டி பட்ஸ் டிவி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழர்களின் மாதம் சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேச ராசியில் சஞ்சரிக்கும் காலமே முதல் மாதம். என்றாலும் மாதங்களின் பெயர்கள் பெரும்பாலும் சந்திரனை அடிப்படையாக கொண்டவை. எந்த நட்சத்திர நாளில் பௌர்ணமி வருகின்றதோ அந்த நட்சத்திர பெயரே பெரும்பாலும் அந்த மாதத்தின் பெயராக இருக்கும். குறிப்பாக முதல் மாதத்தில் பௌர்ணமி வரும் நட்சத்திரம் சித்திரை, ஆதலால் அந்த மாதம் சித்திரை எனப்பட்டது. ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அப்படி நிலவு தனது முழுமையை பிரகாசத்தோடு வெளிப்படுத்தும் நாள்தான் இந்த பௌர்ணமி. முழுமையான நில ஒளி பூமியை தொடும் இந்த நல்ல நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. பௌர்ணமி தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் அம்பிகையின் பரிபூரண அருளை பெறலாம். இதே நாளில் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கூடுதல் பலன்களை பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கு பூஜை, சிறப்பு பூஜை, அபிஷேகம், அன்னதானம் உள்ளிட்ட வழிபாடுகளில் கலந்து கொண்டால் நற்பலன்கள் கிடைக்கும். அவரவர் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இதே நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் ஆயுள் பலம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், கல்வி மேன்மை உள்ளிட்டவை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மாலையில்தான் சித்ரா பௌர்ணமி பூஜை செய்வது வழக்கம். ஆகையால் மாலை வரை விரதம் இருப்பது நல்லது. விரதம் இருக்க இயலாதவர்கள் பால், பழம் உண்ணலாம். உணவு உண்ண நினைத்தால் உப்பில்லாத உணவை உண்ணலாம். நாள் முழுவதும் சித்திரகுப்தனின் நாமத்தை ஜபிப்பது நல்லது. சித்ரா பௌர்ணமி விரதத்தை முழுமையாக இருப்போர்கள் இரவு சித்திரை நிலவை பார்த்த பிறகு உணவு உண்ணலாம். சித்ரா பௌர்ணமி அன்று பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து சித்ரா அன்னம் எனப்படும் கலவை சாதங்களை சாப்பிட வேண்டும். உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து பௌர்ணமி நிலவின் கதிர்வீச்சுகளை உள்வாங்கி மனதார சித்திரகுப்தரை வணங்கி குடும்பத்துடன் உணவு விண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.